பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட மீண்டும் இந்த டெய்லி டெலிவரன்ஸ் மூலிமா கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக தேவன் நன்றி செலுத்துகிறேன். இதை பார்க்குறவங்களை அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் எல்லாம் க்ஷேமமாய் சுகமாக இருப்பீங்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் கூட கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தை சங்கீதம் 55 அதிகாரம் 22 வசனத்தை வாசிப்போம். ஸ்லாம்ஸ் சாப்டர் 55 verse 22. கர்த்தருடைய வார்த்தை எப்படியாய் சொல்லுகிறது? கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமான் ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். ஆமேன். என் கண்பானவர்களே, இதை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பாரம் உங்கள் உள்ளத்தில் அழுத்தி கொண்டு இருக்குதா? இந்த பாரத்தை நிமித்தம் உங்களால் எந்த ஒரு காரியத்தை விடுதலையோடு செய்ய முடியலையா? இன்றைக்கி அநேகருக்குள்ளே பார்க்கும்போது பலவிதமான பாரத்தோடு, பலவிதமான வேதனை, பலவிதமான துக்கம், பலவிதமான கஷ்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்காங்க. என் பாரத்தை நான் யாருக்கிட்ட சொன்னால் எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும்ன்று கலங்கி கொண்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு அப்பா உங்களை பார்த்து சொல்கிறார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். ஆமேன். உங்களை ஆதரிக்கிற ஒரு தேவன் உண்டு, அவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, யாருக்காவது என்னுடைய கஷ்டத்தை நான் சொன்னால் என் மனதில் இருக்கிற பாரம் நீங்கி விடும் என்று போய் மற்றவங்களோடு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பாரத்துலேருந்து அவங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்காது. இந்த கவலையிலேருந்து எனக்கு ஒரு விடுதலைக்கு அநேக இடங்களுக்கு போகிறாங்க, ஆனாலும் அதுலேருந்து ஒரு விடுதலை கிடைக்கல. ஆனால் ஏசப்பா சொல்கிறா, உன் பாரத்தை, உன் கவலைகள், உன் கஷ்டங்கள் எல்லாம் என் மேலே நீ வைத்து விடு. அப்படின்னா ஏசப்பாக்கு நீங்கள் தெரியப்படுத்தும் போது, ஏசப்பாவை நோக்கி நீங்கள் ஜெபிக்கும் போது, ஒருவேளை உங்கள் பிள்ளைகளை குறித்து பாரமாக இருக்கீங்களா, உங்கள் கணவரை குறித்து, உங்கள் குடும்பத்தின் சூழ்நிலை நிமித்தம் எந்த காரியம் இருந்தாலும் சரி, ஒருவேளை உங்கள் எதிர்கால வாழ்க்கை குறித்து நீங்கள் பாரத்தோடு இருக்கீங்களா? இந்த காரியத்தில் எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா? இந்த காரியத்தில் எனக்கு யாராவது உதவி செய்ய மாட்டாங்களா என்று கலங்கி கொண்டு இருக்கீங்களா? பாரத்தோடு வேதனையோடு இருக்கீங்களா? ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறேன், என் மகனே, என் மகளே, உனக்கு எப்பேற்பட்ட பாரம் மனதில் இருக்குது, எப்பேற்பட்ட வேதனை இருந்தாலும் நீ என்னை நோக்கி கூப்பிடும் போது நான் உன்னை விடுவிப்பேன், நான் உனக்கு அற்புதங்களை செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஒருவேளை இந்த பாரத்தை, உங்கள் கஷ்டங்களை நீங்கள் உள்ளத்துக்குள்ளே சுமந்து கொண்டு இருக்கும்போது உங்களால் விடுதலையோடு ஜீவிக்க முடியாது, விடுதலையோடு எந்த ஒரு காரியத்தை செய்ய முடியாது. ஆனால் ஏசப்பா கிட்ட உங்கள் காரியங்களெல்லாம் நீங்கள் தெரிவிக்கும் போது, உங்கள் உள்ளத்தில் இருக்கிற பாரத்தை ஏசப்பாவுடைய சமூகத்தில் நீங்கள் ஊற்றி விடும் போது ஏசப்பா உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். இந்த நாளில் கூட எந்த காரியத்தில் உங்கள் இதயத்தில் பாரமாக இருக்குது, உங்கள் வாழ்க்கையில் இது எனக்கு பாரமாக இருக்குது, எனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு இதுலேருந்து ஒரு விடுதலை கிடைக்குமோ என்று நீங்கள் நோக்கி ஏசப்பாவை ஜெபிக்கும் போது ஏசப்பா கண்டிப்பாக இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துக்கத்தை நீக்க போகிறார். உங்கள் மனதில் இருக்கிற எல்லா பாரத்தை நீக்கி கர்த்தர் உங்களை ஆதரிக்கிற தேவனாக இருக்கிறார். உங்களுக்கு இருக்கிற எல்லா கஷ்டங்களை நீக்கி உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி ஏசப்பாவை நோக்கி நாம் ஜெபிப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே, ஏசப்பா தர்மையான நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரப்பா. இந்த வேலை கூட ராஜா உடைய வார்த்தை எப்படியாய் சொல்லுங்க, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். ஆமே. இந்த வார்த்தையின்படி அப்பா இந்த வேலையை ஜனங்கள் எந்தெந்த காரியத்தில் பாரத்தோடு இருக்காங்களோ ஏசப்பா, துக்கத்தோடு இருக்காங்களோ, வேதனையோடு இருக்காங்கப்பா, உம்மை நோக்கி கூப்பிடும் போது நீங்கள் விடுவிக்கிற தேவன் ஏசப்பா, நீங்கள் ஆதரிக்கிற தேவனாக இருக்கிறீங்க, நீங்கள் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறீங்கப்பா. ஒவ்வொரு வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்தப்பா நீங்கள் மகிழ செய்வதற்காய் சோதரம். ஒவ்வொரு இதயத்தில் இருக்கிற எல்லா பாரம் துக்கங்களை நீக்கி ஏசப்பா லகுவாய் மாற்றி என் ஜனங்களை நீங்கள் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.